அதாவது நமக்கு 3 ஃபார்ம் இருக்கு. ரோஸ்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். 3 ஃபார்ம் இருக்கு. செட் ஃபார்ம்னா என்னன்னு பார்ப்போம். ஒரே செட் தான், ஆனால் அது வேற ஃபார்ம்ல என்ன பண்றோம், மாற்றும். என்ன பார்த்தோம், ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பாட்ட போய் யாருன்னு கேட்டா என்ன சொன்னாரு, என் பையன் சொன்னார். யார நல்ல சொல். என்கிட்ட கேட்கறாங்க அது யாருன்னு, நல்ல சொல்றேன் ஸ்டூடெண்ட் சொன்னேன். தங்கச்சிட்ட கேட்கறாங்க என்ன படிச்சு, அண்ணன். அப்போ அண்ணனும் ஸ்டூடெண்ட்டும் பையனும் வேற வேற ஃபார்ம் சொன்னாலும் ஆள் யாரு தான், அதே நல்ல செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டை 3 ஃபார்ம்ல என்ன பண்ணலாம், 3 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு செட் எழுதுறோம். ஏன்னு ஒரு செட் இருக்கு. அந்த செட்டில் 2, 4, 6, 6 இதெல்லாம் இருக்கு. புரியுதா? ஓகேயா? அப்போ இந்த மாதிரி பிராக்கெட் இருக்கணும். எல்லா எலிமெண்ட் நடுவில் என்ன இருக்கணும், அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் என்ன, ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா the elements are listed inside a bracket and separated by comma. புரியுதா? ரோஸ்டர் ஃபார்முக்கு இன்னொரு பேர் இருக்கு, லிஸ்டிங் ஃபார்ம். என்ன கூட சொல்லலாம், லிஸ்டிங் ஃபார்ம். இல்லைன்னா டேபிளர் ஃபார்ம் கூட என்ன பண்ணலாம், இதை சொல்லுவோம். 3 பேர் தெரிஞ்சா போதும், இத்தனை எக்ஸ்ட்ரா போதும். இப்போ இந்த செட் ஏன்றது என்ன ஃபார்ம்ல இருக்கு, ரோஸ்டர் ஃபார்ம்ல. சரி, இது என்ன பண்ண போறேன், செட் பில்டர். பில்டர் ஃபார்ம்ல என்ன பண்ணணும், இதை மாற்றணும். ஓகே, இதே ஏனா இப்படி எழுதி போடுங்க. ஏன்ற செட்ல ஒரு எலிமெண்ட் இருக்கு. 2, 4, 6, 8 தெரியாது. எலிமெண்ட்டை நான் என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்ற எலிமெண்ட்டுக்கு பேர் எக்ஸ். சச் தட் எப்படி இருக்கணும், அந்த எக்ஸ் பார்த்தா தெரியுது, சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தா அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும், 2, 4, 6, 8 தானே இருக்கணும். பின்ன என்ன எப்படி எழுதலாம், இதை நம்பராகவும் இருக்கணும், 8, 10 விட என்ன வரணும், அப்போ அப்போ x is an even number. even numberனா நிறைய நம்பர் இருக்கு, ஆனா 8 தானே இருக்கு. அப்போ 10 விட சின்னதுன்னு எழுதணும், இல்ல 9 விட சின்னதுன்னு எழுதணும். அப்படிதானே? even number less than 10 அப்படின்னு எழுதி. less than 10 போட்டாலும் 8 வரைக்கும் தான் வரும். less than 9 போட்டாலும் 8 வரைக்கும் தான் வரும். less than 11 போட்டாலும் 8 தான் வரும். 11 போட்டா 10 வரும். 11 less than 11 என்ன வந்துரும், அப்புறம் 10 வந்துரும். less than 10 போடலாம், இல்லைன்னா 9 போடலாம். ஓகே, சரி. இது என்ன, செட் பில்டர் ஃபார்ம். அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இத டிஸ்கிரிப்டிவ்னா வேர்ட்ஸ்ல சொல்றோம். என்ன சொல்றோம், வேர்ட்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், A is a set of என்னது, A is a set of elements. என்ன ஒரு அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், எலிமெண்ட்ஸ் நான் டிஸ்கிரைப் பண்ண போறேன். A is a set of elements. அந்த எலிமெண்ட் எப்படி இருக்கணும், ஈவனா இருக்கணும், less than 10. A is a set of element இவர என்ன எழுதுறேன், even numbers. என்னது, even numbers. அந்த even number எப்படி இருக்கணும், less than 10. less than 10. இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்டை என்ன பண்ணணும், இப்போ டிஸ்கிரைப் பண்ணணும். இப்போ A is a set of
even numbers less than 10. less than 10. less than 10. Mana buktiga?